வணக்கம் மக்களே, நாம் நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்திக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மூட்டு வலி, கை கால் வலி எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய எலும்புகள் பலவீனமாக இருக்கிறது தான். ஸோ எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மஞ்சளை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் எலும்பு வளர்ச்சிக்கு முக்கியமாக உதவக்கூடியதாக இருக்குது. மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மஞ்சளை நீங்கள் பாலில் கலந்து சூடாக்கி அது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதே போல் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் அந்த மஞ்சளோட மிளகு பொடியையும் சேர்த்து சாப்பிடலாம், தேன் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ எலும்புகள் பலம் பெறுவதற்கு மஞ்சளை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. சோயா பீன்ஸை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். சோயா பீன்ஸில் ஃப்ளவனாய்டுகள் அதிகமாக இருக்குது. இது எலும்புடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் மெனோபாஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த சோயா பீன்ஸ் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. சோயா பீன்ஸ், சோயா ஃபால், சோயா டோஃபு இது எல்லாத்தையுமே நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம். சோயா பீன்ஸ் உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்த ஆரம்பிக்கும். முருங்கைக்காயை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முருங்கைக்காயில் கால்சியம், பாஸ்பரஸ் அதிகம் இருக்குது. இது இரண்டுமே எலும்புக்கு மிக மிக முக்கியமான சத்துக்கள். முருங்கைக்காயை ஜூஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கூட தினசரி குடிக்கலாம். எலும்பு பலப்படும். அதே போல் உங்களுக்கு முருங்கை இலையையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்தும். முருங்கைக்காயில் புரதம், விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி, ரிஃபோஃப்ளோவின், தாதுக்கள் இது எல்லாமே அடங்கியிருக்கு. இது உங்களுடைய உடம்புக்கு பல வகையிலும் பயன் தரும். குறிப்பாக உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்தும். மாதுளம் பழத்தை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தில் கோமோஸ்டிரால், காமோஸ்டன் இது எல்லாமே இருக்குது. இது பைத்தோஸ்டீரோஜன்களாக செயல்படுது. இது நம்மளுடைய எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். எலும்பு பலவீனமாவதை தடுக்கும். இது இந்த மாதுளம் பழத்தை நீங்கள் ஜூஸ் ஆகி எடுத்துக்கொள்வதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு கப் மாதுளை விதைகள் இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய எலும்புகளும் பலம் பெற ஆரம்பிக்கும். கூடுமான வரைக்கும் நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிக்கும் போது அது கூட சர்க்கரை சேர்க்காமல் குடிக்க ஆரம்பிங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கரிசலாங்கண்ணியை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணி கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் குறிப்பாக முக்கியமானது தான். அதோடு சேர்த்து உங்களுடைய எலும்புகளையும் கரிசலாங்கண்ணி பலப்படுத்தும். சேதமடையக்கூடிய திசுக்கள், உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். உடலில் ஏற்படக்கூடிய காயத்திற்கு இந்த கரிசலாங்கண்ணி ஒரு மருந்தாக கூட பயன்படுது. தினசரி நீங்கள் இந்த கரிசலாங்கண்ணி எடுத்துக்கொள்வது நலம் கொடுத்தாலும் நீங்கள் எள்ளோட சேர்த்து கரிசலாங்கண்ணி எடுத்துக்கும் போது உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ கரிசலாங்கண்ணியும் மறக்காமல் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்க பாருங்கள். எலும்புகள் பலம் பெறும். இரட்டை மதுரத்தை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு இரட்டை மதுரம் கை கொடுக்கும். இப்போ பெண்களுக்கெல்லாம் மெனோபாஸ் சமயத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கக்கூடியது இந்த இரட்டை மதுரம் தான். பிரசவத்திற்கு அப்புறம் கருப்பை பலப்படுறதுக்கு இந்த இரட்டை மதுரம் உதவிகரமாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜனோட உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த இரட்டை மதுரம் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக இரட்டை மதுரத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது எலும்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பிரண்டையை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஆயுர்வேதத்தில் உடைந்த எலும்புகளை சரி செய்கிறதுக்கு பிரண்டை தான் ஒரு மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கட்டு போட்டதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. வஜ்ரவள்ளி அப்படின்னு இதுக்கு சமஸ்கிருதத்தில் வந்து பேர் இருக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனையை சரி செய்வதில் மிக முக்கியமான ஒரு மருந்தாக இது இருக்குது. பிரண்டையில் கால்சியம் அதிகமாக இருக்குது. மாதவிடாய் வலிக்கு பிரண்டை நல்ல மருந்தாக இருக்கும். பிரண்டையை வந்து துவையலாக்கி கூட நம்ம சாப்பிட்லாம். மஞ்சள், உப்பு வந்து இந்த பிரண்டையோட கலந்து இப்போ நம்ம சாப்பிட்லாம். பவுடர் ஆக்கி சாப்பிட்லாம். ஜூஸாக கூட கலந்து தேன் கலந்து சாப்பிட்லாம். ஸோ நம்ம சாப்பிடும்போது எலும்புகள் வந்து நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய எலும்புகள் வந்து வலிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த எலும்புகள்லாம் பலம் பெற ஆரம்பிக்கும். உங்களுடைய எலும்புகள் முன்னாடியே வந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும் அப்படின்னாலும் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.